லலிதா ஜுவல்லர் ஐபிஓ அடுத்த தங்கமயில் ஆகுமா ஆகாதா? இதுதானே முக்காவாசி பேரோட கொஸ்டினா இருக்கு. ஆக்சுவலா தங்கமயிலோட ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள வரும்போது இதே ரேஞ்சில் தான் ஓப்பன் ஆச்சு. ஸ்டெப் பை ஸ்டெப்பா வளர்ந்து கிட்டத்தட்ட 7,000 ரூபாயை ரீச் பண்ணி அங்கிருந்து திரும்ப 5,500 ரூபாய்க்கு வந்திருக்கு. இது செம்மையான எக்ஸ்போனன்ஷியல் growth தான். இந்த அளவுக்கு growthக்கான ரீசன் பார்த்தோம்னா தங்கமயிலுக்கு பெருசா டெப்ட் கிடையாது, ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு, மார்க்கெட் லீடர் ஆயிட்டு இருக்காங்க. அதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணி லலிதா ஜுவல்லர்ஸும் பெருசா டெப்ட் வச்சுக்கறல, நல்ல ரெவன்யூ growth வந்திருக்கு, இயர் ஆன் இயர் ப்ராஃபிட் நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருந்தாலும் கிரே மார்க்கெட்ல அதோட வேல்யூவேஷன் கம்மியாயிட்டு இருக்கு. போன வாரம் 20% இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த கிரே மார்க்கெட் இன்னைக்கு வெறும் 11% தான் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற போட்டிருக்காங்க. இன்னும் அப்கமிங் டேஸ்ல என்ன ஆகும் அப்படின்றது தெரியாது. எந்த ஒரு ஐபிஓவுமே அதோட ஃபைனல் டேக்கு தான் நமக்கு ஒரு கரெக்டான கன்க்ளூஷன் வரும். அன்னைக்கு நான் அப்டேட் பண்றேன். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அதோட வேல்யூவேஷன் குறைச்சிட்டே தான் வருது. ஐபிஓ ஓபன் ஆன உடனே அதுல போய் அப்ளை பண்ணணும்னு நினைக்காதீங்க. 3வது நாள் நான் பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றேன். அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்க. இந்த மாதிரியான ஐபிஓ ரிலேட்டடான நியூஸை ரெகுலரா பார்க்கறதுக்கு நம்ம பேஜை